விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொன்னீங்க. அதே போல் இந்த ஓசூரில் பத்ரகாசின்னு சொல்லக்கூடிய இந்த ஊசூரில் சந்திரசூடேஸ்வரர் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலபைரவருடைய சன்னதியில் நம்ம எந்தெந்த விஷயங்களுக்காக என்னென்ன பரிகாரங்களுக்காக நம்ம வந்து இறைவன் வந்து என்னென்ன பரிகார முறைகளை வந்து இங்கே வந்து தீபம் போடுறது அன்னதானம் பண்ணுறது இது மாதிரி சொன்னீங்க. அது போல விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. இப்போ நமக்கு இந்த 7.5 சனி நடக்கிறப்போ தேய்பிறை அஷ்டமி மாகம் பௌர்ணமியிலிருந்து 8வது நாள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் நாம் வந்துட்டு காலபைரவருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு நல்லெண்ணெய் தீபம், நல்ல ஒரிஜினல் நல்லெண்ணெய், கலப்படம் இல்லாமல் நல்லெண்ணெய் தீபில் ஒரு 9 தீபம், 9 மண் விளக்கில் 9 தீபம் ஏற்றிட்டு செவ்வாழை பழம் அவருக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு கொடுத்து நாம் அதை செய்யலாம். இந்த சனி பகவானுடைய அந்த குறையறதுக்கு தாக்கங்கள் குறையறதுக்காக. குழந்தை இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு அதே மாதிரி அமாவாசையிலையும் இந்த தேய்பிறை அஷ்டமிலையும் அவங்க வந்துட்டு விரதம் இருந்து காலபைரவர் பால் தயிர் இது மாதிரி அபிஷேகத்துக்கு, அப்புறம் இளநீ சுத்தமானது அபிஷேகத்துக்கு இளநீ, கரும்பு பால் இதில் அபிஷேகம் செஞ்சுட்டு அவங்க வந்துட்டு இழுப்ப எண்ணெய் சிவனுக்குரியது, பைரவருக்குரிய குளிர்ச்சி தரக்கூடியது, ரொம்ப குளிர்ச்சியானது, இது ரொம்ப பிடிக்கும் சிவனுக்கும் பைரவருக்கும். இந்த இழுப்பு எண்ணெயில் 9 தீபம் 9 தீபம் ஏற்றி அரளிப்பூ, செவ்வரளிப்பூ மாலை அவருக்கு கொடுத்து திராட்சை பழம், கருப்பு திராட்சை எடுத்துட்டு அந்த கருப்பு திராட்சை வந்து அவருக்கு நெய்வேத்தியம் கொடுத்து குழந்தை பிறந்தா நான் வந்துட்டு இங்கே ஒரு 10 அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறோம். முன்னால் முடிஞ்சது வேணுங்களே, இவ்வளோ கொடுக்கணுன்றதுலாம் கட்டாயம் கிடையாது. எவ்வளோ முன்னாலும் முடியுதோ அன்றைக்கி வசதி. ஏன்னா 2 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடியும், இல்லை 10 பேருக்கு அன்னதானமாக நான் இது பண்ணித்தரேன். உங்களால் முடிஞ்சதை வேண்டிக்கிட்டு போயிட்டா அவருக்கு இந்த குழந்தை வரும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்துட்டு பைரவருக்கு 2 மாலை வாங்கி வந்துட்டு 2மே பைரவருக்கு சாத்தி நெய் தீபம் 8 வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் அது வந்து 5 தீபம், 5 நெய் தீபம் ஏற்றி 2 மாலை வாங்கிட்டு வர்றப்போ இறைவனுக்கு சாத்தி ஒரு மாலையை வந்து சாமிகிட்ட எடுத்து நம்ம அவருக்கு சாத்துவோம். சீக்கிரமாக அவருக்கு திருமணம் லேடி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மாலையை சாத்தி அடுத்தது சீக்கிரமாக எங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்ற ஒரு பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணி தருவோம். அவங்க அதை செய்கிறப்போ விரைவில் வந்து திருமணம் அவங்களுக்கு நடக்கும். நிறைய நூற்றுக்கணக்கான 1-2 நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடந்திருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இது ஒரு பிரச்சனை இல்லை, காதலுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு வருது, பிரிஞ்சு இருக்கிறாங்கனாக்க இவரை வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலையும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலையும் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி இங்கே சக்கரை பொங்கல் அவங்க அன்னதானம் சாமிக்கு படைச்சிட்டு இங்கே ஒரு அடியார்களுக்கு நெய்வேத்தியம் அன்னதானமாக கொடுக்குறப்போ அந்த பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடு உள்ள காதலர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒன்றுபட்டு வாழ்றாங்க. இன்னொன்று விவாகரத்தாயி 5 வருஷம் பிரிஞ்சு இந்த கணவன் மனைவி கூட சேர்த்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் அற்புதம், நம்பிக்கையோட வரணும். விவாகரத்தாயி 5 வருஷம் பிரிஞ்சு இருந்து மறுபடியும் ஒன்னாகி வாழ்றது நாங்கள் கண் கூட இந்த தளத்தில் நாங்கள் பிரார்த்தனை பண்ணி பார்த்துருக்கோம். அதே மாதிரி கடன் தொல்லை நிறைய இருக்கும், அளவுக்கு மீறி கடன் கட்ட முடியல அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமையில கொஞ்சம் நிறுத்துங்க